பாலஸ்தீனம் குறிப்பாக காசாவினுடைய விடுதலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது. பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்தை யமன்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். முஃபீத் அப்துல் காதர் என்கிறவர் தான் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டிருக்கிறார், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அமெரிக்காவிலே செயல்பட்ட மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் எங்களை நீங்கள் ஆக்கிரமித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேல் சிரியாவினுடைய ஒரு மேலதிகமான இடத்தை தங்களுடைய இடம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த போகிறார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 434வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டி பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், சிரியாவில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளையும் தான் இன்றைய அப்டேட்டிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய அப்டேட்டை பொறுத்தவரையில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சைனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு முக்கியமான செய்தியை விடுத்திருக்கிறார். பாலஸ்தீனம் குறிப்பாக காசாவினுடைய விடுதலை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டியது. பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் விடுத்திருக்கிறார். சைனா பாலஸ்தீன விவகாரத்தில், பாலஸ்தீனத்திற்கான விடுதலை விவகாரத்தில் கடந்த பல ஆண்டுகளாகவே இணங்கி செயல்படுவது நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 14 அமைப்புகளையும் ஒன்றிணைத்தது சீனாவும் ரஷ்யாவும் என்கிற சம்பவங்களையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் அனைத்து இயக்கங்களும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலுடனான சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தையினூடாக பாலஸ்தீனத்திலே நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டு பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சு வெளிப்படையாகவே விடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பெரியதொரு கன்ஃப்ளிக்டான ஒரு சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவினுடைய யுத்தம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், லெபனானில் அமைதி திரும்பி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவுக்கு முடிவு கட்ட வேண்டும், காசாவினுடைய விவகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற சீனாவினுடைய நிலைப்பாடு காசா விவகாரத்தில் பாராட்டுக்குரியது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு அது ஒரு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் மாறி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் முதன்மையாக பார்க்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய கொடூர தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவிலே 71 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஷஹீதாகி இருக்கக்கூடிய நேரத்தில் 100க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக என்றைக்கும் வெளிவராத அளவுக்குண்டான சில வீடியோக்கள் இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. துண்டான உடல்களும் துண்டான உடல் பாகங்களும் இன்றைக்கு அந்த மக்கள் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தலை துண்டிக்கப்பட்ட உடல்களை எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது 434வது நாளாகவும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. கேட்பார் பார்ப்பார் இல்லாத அனாதைகளாக, அனாதரவானவர்களாக காசாவினுடைய அப்பாவிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய யமனுடைய தலைநகர் சனா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை தான்
நீங்கள் பார்க்கிறீர்கள். யமனுடைய தலைநகர் சன்ஆவில் மில்லியன் கணக்கான மக்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலும் திரண்டிருக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 434வது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டத்தை யமன்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் தொழுகைக்காக மக்கள் நிரம்பி இருந்த அதே நேரம் அக்ஸாவினுடைய வளாகம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகைக்கு பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் காண முடியும். கடந்த சில வாரங்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 40,000க்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு ஜுமாவிலும் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்றைய தினம் 45,000 மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகைக்காக ஜுமாவுக்காக ஹுத்பாவுக்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஜெனின் உள்ளிட்ட வெஸ்ட் பேங்கினுடைய பல பகுதிகள், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடியது மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகள், இந்த வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம், ஜெனின், ரமல்லா என்று பல பகுதிகளிலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரம் அவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியிலாக போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய பாலஸ்தீன போராட்ட மக்களுக்கு மத்தியில் ஆயுத முனையில் நின்று போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் அவர்களுடைய போராட்டங்களை செய்து வருகிற நிலையில தான் அப்பாவி மக்கள் தவறாமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒவ்வொரு வாரமும் தொழுகையில் மொத்தமாக பங்கெடுக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் போல இன்றைக்கும் 40 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி வழிமறித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொழுகைக்கு வழிவிடாத காரணத்தினால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாலஸ்தீன இளைஞர்கள் மீது காங்க்வாட்டர் என்று சொல்லக்கூடிய கடுமையான துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் எங்களுக்கு தொழுவதற்கான அவகாசம் வேண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே என்று போராடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், நம்முடைய இன்றைய ஜுமா ஹுத்பாவில் ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். சிரியாவில் ரபிள்ஸ் குரூப் போராட்ட படையைச் சேர்ந்தவர்கள், கிளர்ச்சியாளர்கள் ஒரு வாரத்துக்குள்ளாக முழுவதுமாக நாட்டை எப்படி பிடித்தார்கள் என்றால் அந்த ராணுவம் சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த ராணுவம் அவர்களுக்கு எதிராக நிக்கலங்கிறதுனால தான் ஈஸியாக கைப்பற்றி கொண்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் உண்மையிலேயே இப்படி ஒரு நாட்டை கைப்பற்ற முடியாது என்பது யதார்த்தம். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டால் காசாவினுடைய இந்த போர் 434 நாட்கள், ஒரு ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது. இவ்வளவு நாட்களை கடந்தும் பாலஸ்தீனத்தினுடைய இந்த பகுதியை மொத்தமாக நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் என்று ஒரு பகுதியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேல் அறிவிக்கவில்லை. வடக்கு காசாவில் 70 நாட்களுக்கு மேலாக முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரஃபாவில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். சென்ட்ரல் காசாவில் நகர முடியாத அளவுக்கு தாக்குதல் நடக்கிறது. ஜபாலியா, நுசைராத் என்று பல இடங்களிலும் அவர்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் 434 நாட்களாக. ஆனாலும் நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய இந்த பகுதியை மொத்தமாக ஆக்கிரமித்து விட்டோம், கண்ட்ரோல் பண்ணி கொண்டோம், இதை நாங்கள் எங்கள் கைவசம் வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை கூட இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தால் வெளியிட முடியாமல் இருப்பதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா சர்வீஸ் கிளப் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கூட்டங்களை நோக்கி மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள், வீடியோக்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜனீனா பகுதிகளில் உளவுத்துறை வேலை செய்து கொண்டிருந்த, உளவு பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மில்லியன் கணக்கான பெருமதியான 3 குவாட்காப்டர் விமானங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்த குவாட்காப்டர்களை லேசில் கைப்பற்ற முடியாது என்று சொல்வார்கள். ராணுவம் தொடர்பான அறிவுள்ளவர்களுக்கு அது தெரியும். என்னன்னா, குவாட்காப்டரை பொறுத்தவரையில் அவங்க அட்டாக்கிங் ட்ரோன். அது ஏற்கனவே யஹியா சின்வாருடைய விவகாரத்தில் சொல்லியிருக்கிறோம். ஷேக் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்படுகிற போது அவர் ஒரு ட்ரோனுக்கு அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தும் போது இன்னொரு ட்ரோனால தான் ஷூட் பண்ணப்படுவார். அவருக்கு ஷூட் பண்றது குவாட் கேப்டர்
காப்டர் என்கிற ட்ரோன் தான் ஷூட் பண்ணும். இப்படி குவாட் காப்டர்களை லேசில் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 3 குவாட் காப்டர் ட்ரோன்களை இன்றைக்கு நாங்கள் கையகப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வீடியோக்களோடு வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஜபாலியா முகாமில் இருக்கக்கூடிய ஃபரீத் என்கிற பகுதிகளில் ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் பலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஜெனின் நகரத்தில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தோத்தான் என்கிற ராணுவ சோதனை சாவடியில் ஜியோனிச ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஜெனின் படைப்பிரிவை ஜெனின் பெட்டாலியனை சேர்ந்தவர்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய பல பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எத்தனை பேர் என்பது கரெக்டாக வெளியிடப்படவில்லை, ஆனால் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஜெனீனா சுற்றுப்புற பகுதிகளில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் ஒரு பகுதியை தான் நீங்க பார்க்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவனை அவர்கள் கொன்ற காட்சியை தான் அதிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஜபாலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாக் 2 பகுதிகளில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மேலதிகமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 4 பேர் மீது ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அல் பலூஜா என்கிற மையவாடி கல்லறை பக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 2 புல்டோசர்களையும் ஒரு ராணுவ பணியாளர்களை ஏற்றி கொண்டு சென்ற கேரியரையும் தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ராணுவத்தினுடைய பணியாளர்கள் சுமாருக்கு 25 பேர் அளவுக்கு கேரியரில் ஏற்றிக்கொண்டு செல்லப்படுவார்கள். குறைந்தது 20 பேராவது அதில் பயணிப்பார்கள் என்கிற நிலையில் அதன் மீதும் இன்றைக்கு அகோர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சுவாஸ் என்கிற குண்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை போராளிகள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் கனரக மோட்டார் தாக்குதல்கள் 107 என்கிற ராக்கெட் தாக்குதல்கள் மூலமாக காசாவில் இருக்கக்கூடிய நெட்சாரிம் காரிடோரில் இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் இலக்கு வைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மேலதிகமாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணைப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு தலைமையகத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம், அதிலே பல அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். 105 கிடையாது 107 என்கிற ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் ஷேக் அபு உபைதா அவர்கள். அபு உபைதாவை பொறுத்தவரையில் ஹீரோ என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு பாலஸ்தீன மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சகோதரர். ஏன்னா அவர் தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர், இராணுவ ஊடக பேச்சாளராக அபு உபைதா அவர்கள் செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா. ஜெனின்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சகோதரர்களை பாராட்டி அறிக்கை விடுத்திருக்கிறார். இது மேலதிகமாக ஜெனின்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக இந்த போராட்டத்திலே நீங்கள் அத்தனை பேரும் கைகோர்க்க வேண்டும், மேலதிகமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இன்றைக்கு அபு உபைதா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பார்க்க முடிகிறது. 2 மாதங்களுக்கு பிறகு அபு உபைதாவினுடைய வருகை ஒரு வாழ்த்து செய்தியோடு வந்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய சகோதரர்களை வாழ்த்தி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்திற்கு அத்தனை பேரும் கை கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறார். அபு உபைதா களத்திற்கு வந்தாலே போராளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உற்சாக செய்தியாக அபு உபைதாவினுடைய வருகையும் பார்க்கப்படுவதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஸ்கலான் பகுதிகளுக்கும் டெல் அவிவினுடைய பகுதிகளுக்கும் இன்றைக்கு நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற மாபெரும் போராட்டத்திலே பங்கெடுத்திருந்த ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் இந்த கூட்டத்துக்கு மத்தியில் தான் அந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். இன்றைய தினம் டெல் அவிவுக்கும் அஸ்கலான் பகுதிகளிலையும் எங்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கிய
முக்கியமான நபர் விடுதலையாகி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் முதல் அமெரிக்காவினுடைய பெரிய ஸ்காலர்ஸ்கள் பல பேரும் இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை எக்ஸ் தளத்தில் நம்ம பார்க்க முடியும். எக்ஸில் போய் பார்த்தோம்னா அமெரிக்காவினுடைய இஸ்லாமிய பிரச்சாரகர்கள், அரசியல் முக்கியஸ்தர்கள் என்று பல சகோதரர்களும், பாலஸ்தீன ஆதரவாளர்கள், பாலஸ்தீன ஆதரவு செயல்பாட்டு அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று பல பேரும் இதனை பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தினுடைய காட்சியை பகிர்வதை நீங்கள் அவதானிக்க முடியும். இவர் யாருன்னு சொன்னா ஹாலி லேண்ட் ஃபவுண்டேஷன் 5 என்கிற அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக செயல்பட்ட முஃபீத் அப்துல் காதர் என்கிறவர் தான் அமெரிக்காவினுடைய சிறைச்சாலைகளில் இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டிருக்கிறார், விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அமெரிக்காவிலே செயல்பட்ட மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் இந்த ஹாலி லேண்ட் ஃபவுண்டேஷன் 5 என்கிற அமைப்பு. இந்த புனித பூமி அமைப்பு என்றுதான் அதற்கு அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அந்த அமைப்பை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தண்டனைகளை அமெரிக்க நீதிமன்றம் வழங்கியிருந்தது. 1993 முதல் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர்களை FBI கண்காணிப்பின் கீழால் வைத்துக் கொண்டிருந்த நிலையில் 2008 நவம்பர் மாதத்தில் ஃபெடரல் ஜூரி மூலமாக இவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதிலே அப்துல் காதர் அவர்களுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த அமைப்பை சேர்ந்த மேலும் 5 சகோதரர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் சுக்ரி அபு பேக்கர் என்கிற சகோதரர், ராஜான் எலாசி ஆகிய 2 சகோதரர்களுக்கு 65 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த சகோதரர் மீதான வழக்கு விசாரணைகள் முடிவுற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு 20 ஆண்டுகள் அவர் சிறைவாசத்தை அனுபவித்ததற்கு பிறகு தற்போது விடுதலையாகி இருக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கான நிறுவனத்தை நடத்தி வந்தவர், பாலஸ்தீன மக்களுக்கான டாலர் கணக்கு, மில்லியன் டாலர் கணக்கான உதவிகளை அமெரிக்க வாழ் மக்களிடமிருந்து சேகரித்து பாலஸ்தீனத்திற்காக வழங்கியவர், பாலஸ்தீன மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் மீது பாலஸ்தீன போராட்ட அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு உதவி செய்தார், நிதி உதவி செய்தார் என்கிற குற்றச்சாட்டில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 5 சகோதரர்களில் ஒருவர் தான் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற 4 பேரும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஒருவராவது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற மாபெரும் மகிழ்ச்சி மக்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது. இப்படியான நேரத்தில் பாலஸ்தீனத்தை தாண்டி சிரியாவில் என்ன நடக்கிறது என்பதும் மிக முக்கியமானது. இன்றைய நாளில் சிரியாவில் மேலதிக தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இங்க நீங்க பார்க்கலாம், இதுவரைக்கும் சிரியாவில் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் சிரியா இராணுவத்தினுடைய பல இராணுவ கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஹார்பர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்கிற அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்க புதிய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரே நேரத்தில் 3 மாபெரும் கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அவர்களுடைய ராணுவ விமான நிலையம் மொத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான அழிவுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற அளவில் கண்டனங்களை மாத்திரம் பல பேரும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளர்ச்சியாளர்கள் கூட இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற எந்த செய்திகளையும் இதுவரைக்கும் சொல்லாத நிலையில் சிரியாவினுடைய டமஸ்கஸுக்கு நெருக்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஹெதேர் என்கிற பகுதிகளை எல்லாம் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. இந்த ஹெதேர் என்கிற பகுதிகளில் ஏற்கனவே சிரியாவில் வாழக்கூடிய டுரூஸ் என்கிற இனக்குழு அங்கே இருக்கிறார்கள். இந்த இனக்குழுவை பொறுத்தவரை தனியான மதமாக அவர்கள் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். இந்த ஏரியாவில் ஏற்கனவே இஸ்ரேலுடைய பார்டருக்குள்ள 4 கிராமங்கள் வருகிறது. 1974 ஐநாவினுடைய தலையீட்டின் பிரகாரமாக இந்த இடம் சிரியாவினுடைய எல்லையும் இஸ்ரேலுடைய எல்லையும் பிரிக்கப்பட்ட போது இந்த ஹெதேர் கிராமம் சிரியாவினுடைய எல்லையாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது இந்த ஹெதேர் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய துரூசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் இடத்துல ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
தெரிவித்திருக்கிறார்கள், எங்களை நீங்கள் இஸ்ரேலுடைய பகுதியாக அறிவிக்க வேண்டும், எங்களை நீங்கள் ஆக்கிரமித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அறிவிக்கப்பட்டால் இஸ்ரேல் சிரியாவினுடைய ஒரு மேலதிகமான இடத்தை தங்களுடைய இடம் என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த போகிறார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பேசுகிற வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படம் கூட இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே எப்படியோ சிரியாவினுடைய பகுதிகள் சிலவற்றை அவர்கள் தங்களுடைய பகுதிகளாக அறிவிப்பதற்கான முயற்சிகளை முழுவதுமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய மிக பெரும் பிரார்த்தனையாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சுபீட்சத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடும், பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் இன்றைய இந்த அப்டேட்டுடைய செய்திகளை முடித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மினமயசி டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பாலஸ்தீனம் மற்றும் மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை ஆதாரபூர்வமாக கொண்டு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அறிவித்ததை போன்று சிரியாவிலே என்ன நடக்கிறது என்கிற மார்க்க கண்ணோட்டத்தினுடனான உரையை இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற தகவல்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.